இன்றைய நட்சத்திர பலன். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாரா பலன் அப்படின்ற நட்சத்திர பலன். இன்றைய நட்சத்திர பலன் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக என்ன நட்சத்திர பலன் நம்ம பார்க்கணுன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமும் எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனால் நம்மளுக்கு சுப பலன் ஏற்படுவதா அசுப பலன் ஏற்படுவதா, அந்த இன்றைய நாளோட நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா. சுப நட்சத்திரமாக தான் சுப காரியங்கள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் செஞ்சு நம்ம அதை பலன் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி அசுப நட்சத்திரமாக இருந்தால் நம்ம சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்து நம்ம தற்காத்துக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது ஏற்கனவே என்னோடய லைஃப்பில் நான் செக் பண்ணிவிட்டு தான், இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் போடுறேன். இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன் ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5/7/2026 பராபவ ஆண்டு ஆணி 21 திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சஷ்டி, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி. ஜென்மதாரைன்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, கோயிலுக்கு போகிறது, பரிகார பூஜைகள் செய்கிறது, அன்னதானம் போடுறது, சொத்து வாங்குதல், பத்திரிகைகள் செய்தல், பதிவேற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம். என்னென்ன பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா, திருமணம், காது குத்து, சீமந்தம், மொட்டை அடித்தல், முடி அப்போ காது குத்துதல், முதல்ல மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஸ்தானம் செஞ்சிக்கக்கூடாது, முடி வெட்டுறது, ஷேவிங் பண்ணுறது பண்ணக்கூடாது, ஸ்ரீ புருஷ சேர்க்கை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த ஜென்மதாரையில் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சம்பத்து தாரை. சம்பத்தாரை பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்களை எல்லாமே செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனம் வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பெருக்கும், பொருள் வரவு உண்டாகும். புதிய தொழில் சம்மந்தமாக வெளிநாடு, வெளியூர் போகிறது இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து தாரை. மிருக சிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் விபத்து தாரை. விபத்து தாரைனா கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவறு வர்றது, மனக்குழப்பம் உண்டாகும், வீண் அலைச்சல் உண்டாகும், பொருள் விரயம், எதிர்பார்ப்பு விபத்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தாரையில், விபத்து தாரையில் நம்ம புதிய முயற்சிகள்லாம் தவிர்த்துட்டு, சுபகாரியங்களை தவிர்த்துட்டு, தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேரம் பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி அடைச்சா அந்த கடன் முழுமையாக அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவர்கள் இதில் மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நட்சத்திரத்தில் அந்த நோய் குணமாயிடும். பாதி நின்ற கட்டிட வேலைகளை ஆரம்பித்தோம்னா அந்த கட்டிடம் நல்லபடியாக முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்யேகதாரை. கித்திகை, ரோகிணி அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்யேகதாரை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரை. சிக்கல்கள், கவனச்சிறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்புள்ள சிக்கல், காரிய தடைகள் இதெல்லாம் உண்டாகும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு நடக்கணும், சுபகாரியங்களை தவிர்க்கணும். பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம், யோகா அதெல்லாம் கற்றுக்கலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் எதுவும் தொடங்கக்கூடாது, பொருட்கள், நிலம், வீடு இதெல்லாம் வாங்கக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்க்கும்போது பூரம், பூராடம். சாதகதாரைன்னு பார்க்கும்போது பரணி,
பூரம் போராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகத்தாரு. எண்ணங்கள் ஈரடுதல், புதிய முயற்சிகள் பதிமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகிறது. பூமி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். அரசு சம்மந்தமான விஷயங்கள், வேலைக்கு மணி போடுறது, தேர்வில் கலந்துக்கிறது, இன்டர்வியூ போகிறது, இதெல்லாம் பண்ணலாம். இதில் வந்து நீண்ட நாளாக நோய் இருக்குது, மருத்துவமனையில் சேர போகிறீங்கன்னா இந்த தாரையில் சேர்ந்தால் நல்லபடியாக நோய் குணமாகி வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் எதனா போடுற மாதிரி தான் இந்த தாரையில் போட்டால் கேஸ் நல்லபடியாக முடிஞ்சு நமக்கு சாதகமாக வெற்றி அடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாருன்னு பார்க்கும்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரம் வதைதாரு. உடல்நிலை சோர்வு, மன நம்புகையாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமை இதெல்லாம் ஏற்படும். இந்த தாரையில் வந்து நம்ம சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். இதில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா மருத்துவ பரிசோதனை பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வீண் வம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தோன்னா மைத்திரதாரின்னு பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் மைத்திரதாரினா தெய்வ காரியங்கள் செய்தல், புதிய முயற்சி, புதிய செயல்கள், இதெல்லாம் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரன்றதுனால மெயினான சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க. திருமணம், சீமந்தம், நிச்சயதார்த்தம், காது குத்து இது மாதிரி விஷயங்களை வந்து தவிர்ப்பாங்க. இதுக்கான சந்திராஷ்டமன்றது நம்ம மனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது. அந்த டைமில் செஞ்சுன்னா சில அலைச்சல் இருக்கும், அதுக்காக மோஸ்ட்லி தவிர்ப்பாங்க. ஆனால் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலையும் செய்யலாம். திருமணம், காது குத்து, இதுக்கு தேவையான மண்டபம் புக் பண்ணுறது, ஐயர் புக் பண்ணுறது, சமையல்கார் புக் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள், புடவை எடுக்கிறது, பத்திரிகை எடுத்து கொடுக்குறது, குலதெய்வத்தை வணங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பரம மைத்திரதாரினா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி அனைத்து சுபகாரர்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கலாம், சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம், நண்பர்களால் ஆதரவும் உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் எல்லாம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், புதிய தொழில் தொடங்குது, தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யலாம். இந்த நட்சத்திர பலன் போடுற காரணமே தினசரி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மன உளைச்சலிருந்து நம்ம தற்காத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை தவிர்த்து ஒரு நாளை வந்து நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ணணும். அதுக்கான விஷயங்களை தான் இதில் நான் கொடுக்குறேன். தினசரி உங்கள் வேலையில் உங்களுடைய இதில் இதெல்லாம் நடக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு அதை எப்படி தவிர்த்துக்கலான்றத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே புரிதல் உண்டாகும். உங்களுக்கு தியானம் கற்றுக்கிறதுனால, யோகா கற்றுக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து மனசை ஒருமுகப்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது எல்லோருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.